நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு, மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க, சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். அடப்போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. கன்னி, அற்புதமான முன்னேற்றங்கள், திருப்பங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இப்போது கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்குது. 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன், இது ஒரு பெரிய அமைப்பு. 9ஆம் அதிபதி 2, 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் உச்சகுருவோடு இருக்கிறார் என்பது பணம் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப பெரிய அளவில் நல்லதை கொடுக்கக்கூடிய அமைப்பு. உங்களால் பணம் சம்பாதிக்க முடியலையா, வெற்றிகள் கிடைக்கும். பணம் வேறு வெற்றி வேறு இல்லையா? இது வரைக்குமே சில பேர் பணத்தை பெருசாக நினைக்க மாட்டீங்க. உங்கள் வயசை பொறுத்து தான் பணமாக மற்ற சந்தோஷங்களா என்பது தீர்மானிக்கப்படும். ஒரு 18-20 வயசு பையனுக்கு கோடி கோடியாக பணத்தை கொடுக்கறத விட ஆணாக இருந்தால் பெண்ணாலும், பெண்ணாக இருந்தால் ஆணாலும் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வயசு தான் அந்த வயசு. காதல் போன்ற விஷயங்கள், மற்ற கேளிக்கை அமைப்புகளில் தான் மனசு ஈடுபடும் இல்லையா? ஆக வயதிற்கேற்ற விதத்தில் பணமோ வெற்றியோ கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது சர்வ நிச்சயமாக அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் உண்டுங்க. 11ஆம் இடம் இப்போது வலுத்திருக்கின்ற காரணத்தினால் இளைய பருவத்தினருக்கு காதல் அந்த காதல் கல்யாணத்தில் முடியக்கூடிய அமைப்புகள் இப்போது உச்சகுருவின் தயவினால் கண்டிப்பாக கிடைக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அர்த்தாஷ்டம கண்டகச்சனியை உங்களுக்கு சனி பகவானை குரு பகவான் வலுத்து பார்க்கிறார் என்பதால் 7ஆம் இடத்து கெடுபலன்களை இப்போது நடக்க விடாமல் தடையாக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க. 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறது, 11ஆம் இடத்துல குரு இருக்கிறது. 2 பாவகங்களும் ரொம்ப பெரிய அளவில் வலுத்து இருக்குது. பணம் வரும், வேலை கிடைக்கும், தொழில் அமையும்,
வியாபாரம் செழிப்பாக இருக்கும். விவசாயத்தை நல்ல விதமாக கையெடுத்து முன்னேற்றி கொண்டு போக முடியும். வேலையே போயிட்டாலும் கவலை இல்லை, இன்னொரு வேலை நல்ல வேலை கிடைக்கும். வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான அம்சங்கள் உண்டு. வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை 3ஆம் இடத்தை உச்சகுரு பார்ப்பதால் கிடைக்கும். சமீபத்தில் கல்யாணமாகி குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு அதற்கான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வெகு தெளிவாக அமைந்திருக்கிறது. ஏற்கனவே குழந்தை பிறந்திருக்கு, சிறு குழந்தை நடக்கலை, பேசலை, இன்னும் சரியாக வரல, டாக்டர்கிட்ட போனால் என்னென்னமோ சொல்கிறாரு. இவர்களுக்கெல்லாம் கவலைப்படாதீர்கள். தெய்வத்தின் அருளால், பரம்பொருளின் கருணையினால் இந்த குழந்தைக்கு நன்றாக போகக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்கார தம்பதிகள் அனைவருக்குமே இருக்குதுங்க. கடன் தொல்லைகள் விலகக்கூடிய அளவிற்கு வருமானம் வரும். வருமானமே இல்லைங்க, கடனை விட சொத்துக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை விற்றெல்லாம் இதை விற்றெல்லாம் அந்த வட்டி கட்டுறதை விட இந்த சொத்தை விற்றுட்டு கடனை அடைக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதத்திலிருந்து அதற்கான சில அமைப்புகள், அதற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள், கடனிலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்புகள்லாம் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. சொந்தத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிர்ப்புகள், கூடவே பேசிக்கொண்டு, கூடவே பழகி கொண்டு, கூடவே டீ சாப்பிட்டுக்கிட்டு நண்பனை போல நடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு துரோகியை அடையாளம் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு டக்குன்னு அப்படியே வெளியே பரவாயில்ல, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்னு ஒரு தைரியமான முடிவெல்லாம் எடுப்பீங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் மாத கடைசியில் வர்றதுனால பெண் வழி உறவுகளால், பெண் குழந்தைகளால் செலவுகள் இருக்கும். குழந்தைகளுக்கு ஸ்கூல் செலவு, அல்லது குழந்தைகளுக்கு சுப விஷயங்களுக்கான செலவு, அல்லது கையில் இருக்கின்ற பணத்தை வச்சு குழந்தைக்கு ஒரு நகை எடுத்துலான்ற மாதிரியாக மாத கடைசியில் செலவுகள், விரயங்கள் இருந்தாலும் அதற்கேற்ற வருமானங்கள் இருக்கக்கூடிய நல்ல மாதமாக அமைஞ்சிருக்குங்க. ஆனி மாதம் கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும்